பொங்கல் பண்டிகையையொட்டி ரஜினி முருகன், தாரை தப்பட்டை, கெத்து, கதகளி ஆகிய 4 படங்கள் வெளியாகின. இவற்றில் அதிக எதிர்பார்ப்பு ரஜினி முருகனுக்கும் தாரை தப்பட்டை திரைப்படத்துக்கும் இருந்தது. தயாராகி நீண்ட காலமாக திரையிடப்படாமல் நிலுவையில் இருந்து வந்த படம் ரஜினி முருகன். மேலும் அப்படத்தில் இடம்பெற்றிருந்த என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்ற பாடலும், அந்த பாட்டுக்கு முன்பு சிவகார்த்திகேயன் பேசும் வசனமும் வெகு பிரபலமாகிவிட்டது. எனவே எதிர்பார்ப்பு சற்று அதிகமாகவே இருந்தது. மேலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் இயக்குனர் பொன்ராம் இப்படத்தை இயக்கியிருந்ததால் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிக உற்சாகத்தை இப்படம் ரசிகர்களுக்கு கொடுத்துவிட்டது. உண்மையை சொன்னால் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அளவிற்கு இருக்கும் என்றுதான் ரசிகர்கள் படத்தை எதிர்பார்த்தனர். ஆனால் அதைவிட 2 மடங்கு அதிக அலப்பறைகளுடன் படம் பட்டையை கிளப்பும் வகையில் இருப்பதால் படம் மக்களை படு சீக்கிரமாகவே ரீச் ஆகிவிட்டது. முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரை விடாமல் சிரிக்க வைத்த ஒரே படம் இதுவாகத்தான் இருக்க முடியும் சமீப காலத்தில். படத்தில் இடம்பெற்ற அத்தனை கதாபாத்திரங்களும் மக்களின் மனதிற்குள் ஊடுருவி ரசிக்க வைத்துள்ளனர்.